பார்க்க போகிறது என்னன்னா ஒரு இமெயில் ஐடியில் எத்தனை சேனல் நீங்க கிரியேட் பண்ணலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரன். நீங்க பார்த்துருக்கிறது பவித்ரன் டாக்ஸ். இன்னும் வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், ஒரு இமெயில் ஐடியில எத்தனை சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ஒரு இமெயில் ஐடியில எத்தனை சேனல் நீங்க கிரியேட் பண்ணலாம்னா 50 சேனல் கிரியேட் பண்ணலாங்க. ஓகேவா? யூடியூப்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க எத்தனை ரன்னாலும் பண்ணிக்கலாம். அதான் குறிப்பிட்ட அளவு 50 சேனல் நீங்க ரன் பண்ணிக்கலாம் ஒரு இமெயில் ஐடியில இருந்து. ஓகேவா? நீங்க லோகோ வைக்கிறதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் உங்களோட இஷ்டம். நீங்க எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேர்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு இமெயில் ஐடியில ஒரு சேனல்ல 50 சேனல் நீங்க ரன் பண்ணிக்கலாம் ஒரு இமெயில் ஐடியில. ஓகேவா? அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டெமோ மூலியமா நான் காட்டுறேன். ஒரு இமெயில் ஐடியில எத்தனை சேனல் நீங்க கிரியேட் பண்ணலான்னு. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே பிசி லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. பிகினராக இருக்கவங்களும் ஃபோனில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் ஃபோன்லேயே சொல்லுறேன் எப்படிலாம் பண்ணணும்னு ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக ஈஸியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டிங்களா, அதை எடுத்தால் க்ரோம் ப்ரௌசர் தேடி க்ரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, கிளிக் பண்ணிட்டா நீங்கள் மேலே 3 டாட் இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட் சைடில் போட்டுக்கிடுங்க. ஓகே, அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டோன்னே யூடியூப் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, கிளிக் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா உங்கள் லோகோ பாருங்கள். லோகோவில் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணி லோகோ கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணி கிரியேட் அ நியூ சேனல் அப்படின்னு 2 லைன் இருக்குது. அந்த கிரியேட் நியூ சேனலை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? அது மூலியமாக தான் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். இல்லைனா ஆட் டு மேனேஜ் அப்படின்னு சில பேர் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ரெண்டும் ஒன்று தான். கிளிக் பண்ணிட்டீங்களா, கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். உங்கள் சேனலுக்கு என்ன மாதிரி நேம் பண்ண போகிறீங்க அப்படின்னு டைப் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பவித்ரன் அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? பவித்ரன் ஃபுட்டுன்னு டைப் அடித்து அது நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? சேனலோட நேம் எழுதிக்கிடுங்க. எழுதிட்டோன்னே இப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குங்க. ஏன்னா நீங்கள் 2வது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேவா? வேரிஃபிகேஷனுக்காண்டி அந்த 2வது சேனலுக்காண்டி இப்படி வேரிஃபிகேஷன் கோடு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் நம்பர் எல்லாம் டைப் பண்ணிட்டோன்னே டெக்ஸ்ட்டா இல்லை வாய்ஸா அப்படின்னு கேட்கும். நான் டெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஓகேவா? கண்டினியூ கொடுத்துட்டோம். நீங்கள் பாருங்கள், ஓடிபிக்காண்டி நம்பர் வெயிட் பண்ணுது. ஓடிபி நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஓடிபி நம்பர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டோன்னே சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? சப்மிட் கொடுத்துட்டோன்னே லோடிங் பேஜ் இப்படி ஆகும். லோடிங் பேஜ் ஆகிட்டோன்னே இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வருமா, அதில் உங்கள் சேனல் கிரியேட் ஆகிட்டு பாருங்கள். இதுதான் சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபுல் டு ஃபுல் உங்கள் ஹோம் பேஜ், வீடியோ, பிளேலிஸ்ட், வேறு தமிழ் வைக்கலாம், தமிழ் வேறு என்னன்னாலும் பண்ணணும்னாலும் அபவுட் பேஜ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். வீடியோ அப்லோட் பண்ணதால் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சேனல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதே மாதிரி அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறோன்னு செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிடுங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டோன்னா இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துச்சா? இப்போ பாருங்கள், ஆட் ஆர் மேனேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். மொதல் கிரியேட்டிவ்னு இருந்துச்சு, இப்போ ஆட் ஆகிட்டு. ஏன்னா ஒரு சேனல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு சேனலுக்கு 2 சேனல் ஆகிட்டு. அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி எத்தனை நாளும் சேனல் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் ஐடியில் 50 சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இமெயில் ஐடியில் எத்தனை சேனல் பண்ணிக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் பண்ணணும்னு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மெயில் ஐடியில் எத்தனை சேனல் கிரியேட் பண்ணலான்னு. ஓகேவா? இப்படி தாங்க கிரியேட் பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்கள் சேனல் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடியில் 2-3 சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் கேட்கணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கேன். யூடியூப்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக நான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? அதனால என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.